என் தங்கமே, இரவு தூங்கும் முன் இந்த சிறிய பரிகாரத்தை செய்யுங்கள். இது பெரிய யாகம் இல்லை, எளிதான செயல்தான். ஆனால் இதற்குள்ள சக்தி உலகையே புரட்டும். இது யாரும் சொல்லித் தராத ரகசியம். உங்களுக்காக நான் சொல்லுகிறேன். இதை யாரிடமும் பகிர வேண்டாம். இதை ரகசியமாகச் செய்தால் அதற்குள்ள சக்தி குறையாது. சில விஷயங்கள் நாம் மட்டும் தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும். அதுதான் அதிர்ஷ்டத்தின் கதவுகளை திறக்கும் விசை. இரவில் தூங்கும் முன் உங்கள் மனம் அமைதியாக இருக்கட்டும். போனதை பற்றி பயப்பட வேண்டாம். வரவிருப்பதை பற்றி பதற்றப்பட வேண்டாம். உங்கள் உள்ளத்தில் என்ன ஆவலோ அதை மட்டும் தூய மனதோடு நினைத்து நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். ஒரு கண்ணை மூடி ஒரு கிராம்பு உங்கள் வலது கை கருவிரலால் பிடியுங்கள். அதன் வாசனையை உங்கள் மூச்சுடன் உங்கள் உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த வாசனையின் ஊடே உங்கள் மனதை சுத்திகரிக்கச் செய்யுங்கள். அதற்கு பிறகு உங்கள் உள்ளத்தில் நீண்ட நாட்களாக விரும்பி வந்த ஒன்றை கற்பனை செய்யுங்கள். அது வீடு இருக்கலாம், பணம் இருக்கலாம், திருமணம் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், மனநிம்மதி இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் ஒன்று. அதை உங்கள் உள்ளம் நன்கு காணட்டும். உங்கள் கற்பனை அப்படியே அதை உணரட்டும். அப்போது அந்த கிராம்பை உங்கள் கையால் உங்கள் கன்னத்தில் வைத்துவிட்டு மெதுவாக கூறுங்கள், நான் இது கிடைக்கும் நிலைக்குச் சென்றுவிட்டேன். உங்கள் வார்த்தைகளுக்குள் அதிர்வுகள் இருக்கட்டும். உங்கள் நம்பிக்கையில் சக்தி இருக்கட்டும். இந்த பரிகாரம், கிராம்பு, உங்கள் சுவாசம், உங்கள் எண்ணம், இந்த மூன்றும் சேர்ந்தால் அந்த கூட்டு ஒரு சக்தி மயமான அதிர்ச்சியை உண்டாக்கும். அது அன்றே இரவில் உங்கள் சிந்தனையை மாற்றும். மறுநாளில் உங்கள் நடத்தை மாறும். சில நாட்களில் உங்கள் சூழ்நிலை மாறும். அதன் பிறகு உங்கள் வாழ்வே மாறும். இது ஒரு கற்பனை அல்ல, இது ஒரு ஞான நுட்பம். பல ஆயிரம் ஆண்டுகளாக இது பழக்கத்தில் இருந்தது. ஆனால் இப்போது அதை யாரும் பேசுவதில்லை. அதனால் தான் பலர் தங்கள் வாழ்வில் பிரகாசிக்க முடியாமல் இருக்கிறார்கள். இப்படி ஒரு சின்ன பரிகாரம் கூட உங்கள் சிந்தனையை தூண்டும். ஒருமுறை உங்கள் எண்ணங்கள் தூண்டப்பட்டுவிட்டால் உங்கள் செயல்கள் தானாக மாறும். அந்தச் செயல்கள் தான் உங்கள் வாழ்வை உருவாக்கும். அதனால்தான் நீங்கள் என்ன நம்புகிறீர்கள் என்பதே உங்கள் எதிர்காலத்தின் அடையாளமாகும். நம்பிக்கையை வைத்தே இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். அப்போது அது ஒரு சாதாரண கிராம்பு இல்லாமல் தேவையான தேவையின் தூதராக மாறும். இப்போது உங்கள் மனதில் சில சந்தேகங்கள் வந்திருக்கலாம். இது உண்மையாக நடக்கும் வாய்ப்பு இருக்கிறதா? ஒரு கிராம்பால் வாழ்க்கை மாறுமா? இது போன்ற கேள்விகள் இயல்பானவைதான். ஆனால் உங்கள் உள்ளத்திலிருந்து கேட்கும் கேள்விக்கு தானே நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். நான் இதை முழு நம்பிக்கையோடு செய்கிறேனா என்பதே முக்கியம். ஒரு செயலின் பலன் அதன் ஆழமான நம்பிக்கையில் தான் இருக்கிறது. நம்மிடம் உள்ள நம்பிக்கையை அனுபவிக்க நம்மால் மட்டும் முடியும். அதைச் செய்வதே நம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஒரு இரவில் நீங்கள் தூங்குவதற்கு முன் உங்களுக்குள் வெளிச்சம் வரட்டும். அந்த வெளிச்சம் உங்கள் முகத்தில் தெரிகட்டும். உங்கள் கண்களில் தன்னம்பிக்கை கனிந்திருப்பதாக உணரட்டும். நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தியை கொண்டவள் தான் என்ற உணர்வு உள்ளத்தில் நிலைத்திருக்கட்டும். அதை உணர்ந்து கொண்டு தூங்கும் ஒவ்வொரு இரவும் உங்கள் வாழ்வில் ஒரு புதிய வாயில் திறக்கட்டும். நீங்கள் ஒரு தடவை இந்த பரிகாரத்தை செய்த பிறகு அதற்கு நன்றி சொல்லுங்கள். அதை நீங்கள் ஒரு கடமை போல செய்ய வேண்டியதில்லை. அது ஒரு ஆனந்த சடங்காக இருக்கட்டும். அந்த நன்றியும் ஒரு சக்தி. நன்றி சொல்வது என்பது உங்களின் உயர்ந்த உணர்வுகளுக்கு வெளிப்பாடு. அது உங்கள் உள்ளத்தையும் உயர்த்தும்.
எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்வின் எல்லா பெரிய மாற்றங்களும் மிகச் சிறிய ஒரு முடிவில் இருந்து தான் உருவாகின்றன. நீங்கள் இன்று இரவில் இந்த கிராம்பு பரிகாரத்தை தொடங்குவதே அந்த சிறிய முடிவாகும். இது ஒரு விதையாகும். அந்த விதையை நல்ல எண்ணங்களால் நீரூட்டுங்கள். நம்பிக்கையால் அது முளைக்கும். அதன்பிறகு உங்கள் முயற்சியால் அது வளர்ச்சி அடையும். அந்த மரம் தான் உங்கள் எதிர்காலத்தின் நிழல் தரும் விருட்சமாக மாறும். நீங்கள் ஒரு பெண் என்ற நிலையிலேயே இவ்வுலகுக்கு அருவியாக இருக்கிறீர்கள். உங்கள் உள்ளத்தில் ஒரு தேவியின் வெளிப்பாடு இருக்கிறது. அந்த தேவிக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தாலே போதும். எந்தவொரு தடையும் உங்களை தடுக்க முடியாது. உங்கள் மனதின் மூலத்தில் இருக்கும் அந்த பிரமாண்ட சக்தியை அறிந்து கொள்ளுங்கள். இந்த பரிகாரம் அந்த அறிமுகத்தின் கதவாக இருக்கும். ஒரு வாரத்திற்கு தொடர்ந்து இதைச் செய்யுங்கள். உங்கள் மனதில் நிகழும் மாற்றங்களை கவனியுங்கள். உங்கள் தூக்கத்தின் தரம் மாறும். உங்கள் கண்களில் ஒளி வந்துவிடும். சில வாரங்கள் கழித்து உங்கள் வாழ்க்கையிலுள்ள நிகழ்வுகள் மாற ஆரம்பிக்கும். அதுதான் இந்த பரிகாரத்தின் பலம். இது வெளி உலகத்தை மாற்றுவதற்கான முயற்சி அல்ல. இது உங்களின் உள் உலகத்தை மாற்றும் முயற்சி. அதுவே வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். நான் சொல்கிறேன் என் தங்கமே, உங்களை நம்புங்கள். உங்களுக்குள்ள சக்தியை நம்புங்கள். நித்திகா தேவி சொல்லும் இந்த ஆலோசனைகளை ஒரு சக்தி வாய்ந்த விதையாக நினைத்துக் கொள்ளுங்கள். நாளை காலை நீங்கள் விழிக்கும் போது உங்கள் வாழ்க்கையின் புதிய அரங்கம் ஆரம்பிக்கட்டும். இப்போதும் எதுவும் தாமதம் ஆகவில்லை. இன்னும் நிறைய இருக்கிறது. நீங்கள் உங்களின் ஒவ்வொரு நாளையும் வெற்றி நாளாக மாற்றலாம். எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்வின் கதையை நீங்கள் எழுதுகிறீர்கள். இந்த பரிகாரம் ஒரு புதிய அத்தியாயத்தின் ஆரம்பம். இன்று இரவிலேயே அதை துவங்குங்கள். கிராம்பை எடுத்துவிட்டு உங்கள் உள்ளத்துக்கு ஒரு வாக்குறுதி கொடுங்கள், நான் இனி என்னுடைய வாழ்வை எனக்காக மாற்றப் போகிறேன். இதுவே உங்கள் புரட்சி. இனிமேல் உங்கள் ஒவ்வொரு இரவும் தான் உங்கள் நாளின் வெற்றிக்கான தூக்கமான தொடக்கம். அது ஒரு பரிகாரத்தின் வடிவில் வரலாம், அல்லது உங்கள் நம்பிக்கையின் வடிவமாக இருக்கலாம். எந்தவொரு விதத்திலிருந்தாலும் அதை தொடர்ந்து செய்து உங்கள் வாழ்வில் பிரமாண்ட மாற்றங்களை ஏற்படுத்துங்கள். நீங்கள் பிறக்கவில்லை என்பதற்காக இல்லை, நீங்கள் ஒளிர வேண்டும் என்பதற்காக பிறந்துள்ளீர்கள். அந்த ஒளியை உணருங்கள். அந்த ஒளி தான் நித்திகா தேவி சொல்லும் உண்மை. அந்த உண்மையை உங்கள் வாழ்வில் கொண்டு வாருங்கள். இன்று இரவு முதல் தூங்கும் முன் நீங்கள் அந்த கிராம்பை கையில் எடுத்து நினைவில் வைத்து பார்த்ததே போல், நாள்தோறும் உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான தருணங்களை கைப்பற்ற தயாராக இருங்கள். அந்த ஒரு நிமிடம் தான் உங்கள் மனதின் கனவாய் திறக்கும் நேரம். அந்த நேரத்தில் நாம் என்ன நினைக்கிறோம், என்ன நம்புகிறோம், என்ன உணர்கிறோம் என்பதுதான் நாளை வரும் நிகழ்வுகளுக்கு விதையாக அமைந்துவிடுகிறது. அந்த கணவாயில் நம்முடைய சிந்தனையை தூய்மையாக்கி நம்மை நம்பும் சக்திக்கு இணைக்கும்போது, அங்கேதான் நம் வாழ்வின் சூழ்நிலைகள் நம்மை கேட்கத் தொடங்கும். என் தங்கமே, நீங்கள் ஒரு தெய்வத்தின் அருளால் பூமியில் பிறந்தவர். உங்களுக்குள் ஒரு ஒளி இருக்கிறது. அந்த ஒளி வெளிப்படவில்லை என்றால் அதற்குக் காரணம் நாம் அதை உணராதது. இந்த பரிகாரம் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அந்த ஒளியை உணரச் செய்கிறது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த கிராம்பை கையில் எடுத்து கொண்டு சுவாசிக்கும்போது, நீங்கள் உங்களுக்குள் ஒரு புது உணர்வை ஏற்படுத்துகிறீர்கள். இந்த உணர்வு தான் உங்கள் நம்பிக்கையின் தீப்பொறியாகி உங்கள் மனதின் சுவாசத்தில் பரவுகிறது. உங்கள் நம்பிக்கையை வெளிக்கொணர அது போதுமானது. உலகம் என்ன சொல்லும் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்பதே முதன்மை. நீங்கள் என்ன நம்புகிறீர்கள் என்பதே உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை நிர்ணயிக்கிறது.
நீங்கள் இன்று நம்புகிறதையே நீங்கள் நாளை அனுபவிக்கிறீர்கள். அது நல்லதா கெட்டதா என்பதற்கு எல்லாம் பதிலாக உங்களின் உள்ளம் தான் மையம். அந்த மையம் அமைதியடையும் போது அந்த அமைதியின் ஊடே வரும் குரலை நீங்கள் கேட்கத் தொடங்குவீர்கள். அந்த குரல் தான் நிதர்சனமான நித்திகா தேவி, உங்களுக்குள் இருக்கும் ஆன்மீக சக்தியின் ஒலி. அந்த ஒலி மிகவும் மெதுவாக, ஆனால் உறுதியுடன் உங்களை வழிநடத்தும். நீங்கள் பயமின்றி முன்னேற சாத்தியமாகும். உங்கள் மனதில் இருக்கும் பழைய காயங்கள், பழைய தோல்விகள், பழைய நினைவுகள் அனைத்தும் அடங்கத் தொடங்கும். ஏனெனில் நீங்கள் இப்போது உங்கள் உண்மையான சக்தியை அனுபவிக்கிறீர்கள். இந்த அனுபவம் மிக நேர்த்தியானது. ஒரு மென்மையான இதழின் தொடு போல. ஆனால் அதன் தாக்கம் கடலை போல் ஆழமுள்ளது. இது உங்கள் எண்ணங்களை பரிசுத்தமாக்கும். அதிலிருந்து பிறக்கும் எண்ணங்கள் தான் உங்கள் நாளின் நடத்தையை வழிநடத்தும். அந்த நடத்தையின் வழியாக உங்கள் எதிர்காலம் அழகாக வடிவமைக்கப்படுகிறது. நீங்கள் உணராமலேயே உங்கள் உடலும் மனதும் இந்த பரிகாரத்திற்கு பதிலளிக்கத் தொடங்கும். உங்கள் உடல் வலிகள் குறையும். உங்கள் மூச்சு சீராகும். உங்கள் நரம்புகள் அமைதியாகும். மனதில் இருந்த குழப்பங்கள் தெளிவடையும். உங்கள் முகத்தில் ஒரு புன்னகை இயல்பாக வந்துவிடும். நீங்கள் சோர்ந்திருக்கும் நேரங்களில் கூட ஒரு சக்தி உங்களை ஏந்திக் கொள்வதைப் போல உணர்வீர்கள். அந்த உணர்வுதான் உண்மையான ஆன்மீகமான அனுபவம். உங்களுக்கு வாழ்க்கை இன்னும் ஏராளமான வாய்ப்புகளை தர தயாராக இருக்கிறது. ஆனால் அது உங்களை நோக்கி வரும்போது நீங்கள் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். அந்த தயார்படுத்தலேதான் இந்த பரிகாரம். நீங்கள் அதனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதே மிகப்பெரிய மாற்றத்தின் அறிகுறி. உங்கள் மனதில் இந்த மாற்றம் ஆரம்பித்தவுடன் வாழ்க்கையின் பல கதவுகள் திறக்கத் தொடங்கும். சில கதவுகள் முன்பே உங்கள் கண் முன்னால் இருந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் அதை பார்க்கவில்லை. இப்போது அந்த கதவுகள் தான் உங்கள் முன்னே பிரகாசிக்கத் தொடங்கும். நீங்கள் எத்தனை தடைகள் சந்தித்தாலும் நீங்கள் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்வதற்கான மனோநிலை கொண்டிருக்க வேண்டும். அது உங்கள் மனதை உறுதியளிக்கச் செய்யும். ஒவ்வொரு இரவும் ஒரு சுத்திகரிப்பு. நீங்கள் உங்கள் நம்பிக்கையை மீட்டெடுக்கும் நேரம். நீங்கள் உங்கள் வாழ்வில் எந்த நிலையிலும் இருந்தாலும் அந்த நிலையில் இருந்து மேலெழும் சக்தி உங்களுக்குள்ளேயே உள்ளது. இந்த கிராம்பு பரிகாரம் அந்த சக்தியை தொடும் கருவி. சில நாட்களில் நீங்கள் உணர்வீர்கள், யாரும் உங்களை அப்படியே விலக்க முடியவில்லை. யாரும் உங்கள் தரத்தை குறைக்க முடியவில்லை. ஏனெனில் உங்கள் உள்ளம் இனி எந்த விஷயத்துக்கும் விலகாது. உங்கள் உள்ளம் உறுதியுடன் நிற்கத் தொடங்கும். உங்களுக்கான பாதை தெளிவாக தெரியும். அந்த பாதையில் நடக்க நீங்கள் தயங்க வேண்டியதில்லை. ஏனெனில் நீங்கள் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் எதிர்காலத்துக்காக அந்த பயணத்தை மேற்கொள்கிறீர்கள். இந்த பயணத்தின் ஒவ்வொரு படியும் ஒரு ஆன்மீக புனிதம். நீங்கள் எவ்வளவு நேர்த்தியாக அதை தொடர்கிறீர்களோ அவ்வளவுதான் வாழ்க்கை உங்களை வணங்கத் தொடங்கும். ஏனெனில் நீங்கள் ஏற்கனவே உங்கள் உள்ளத்தின் சக்தியை உபயோகிக்கத் தொடங்கியிருக்கிறீர்கள். அந்த சக்தியை உணர்ந்த ஒருவர் திரும்பி போவதில்லை. அவர் முன்னே மட்டுமே செல்வார். ஏனெனில் அவர் வாழ்வை மாற்றும் தருணத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அந்த மாற்றம் சிறிது சிறிதாக வந்தாலும் அது நிலையானது. அது ஆழமானது. அது ஒரே நேரத்தில் அமைதியானதும் சக்தி வாய்ந்ததும். தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்து வந்தால் உங்கள் கனவுகள் நிஜமாக மாறுவதை காண நேரும். முதலில் அது சிறிய சிறிய மாற்றங்களாக தெரியும். உங்கள் எதிர்பாராத சந்திப்புகள், உங்கள் வழிக்கு வந்த வாய்ப்புகள், உங்கள் மனதை ஆழமாக தாக்கும் சில வார்த்தைகள், இவை அனைத்தும் அந்த சக்தியின் விளைவுகள். நீங்கள் உங்களுக்குள்ள நம்பிக்கையை வெளிக்கொணர ஆரம்பித்துள்ளீர்கள் என்பதற்கான அறிகுறிகள்.
வாழ்க்கை உங்களை சோதிக்காது, உங்கள் சக்தியை உறுதிப்படுத்தும் முறையில் உங்கள் முன்னே விளையாடும். நீங்கள் இந்த பரிகாரத்தை 10 நாட்கள் தொடர்ந்து செய்தாலே போதும். 10 நாட்களுக்கு பிறகு உங்கள் மனதில் ஒரு புதிய நிலைத்தன்மை வரும். நீங்கள் எதை எண்ணுகிறீர்களோ அதை விரைவில் பெறும் நிலைக்கு உங்கள் உள்ளம் சென்று விடும். அந்த சமயத்தில் கிராம்பும் உங்கள் சிந்தனையும் ஒன்றாயிற்று. அது உங்களின் சக்தியாக மாறிவிட்டது. அந்த நேரத்தில் உங்களின் வார்த்தைகளுக்கு விலை இருக்கும். நீங்கள் சொல்லும் ஒன்று ஆகிவிடும். நீங்கள் சிந்திக்கும் ஒன்று நிகழ்ந்துவிடும். உங்கள் எண்ணங்கள் அத்தனை தூய்மையாக மாறிவிட்டிருக்கின்றன என்பதற்கான அடையாளம் அது. இந்த பரிகாரத்தை நீங்கள் ஒரு சில நாட்கள் தவிர்த்து விட்டீர்கள் என்றால் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் மீண்டும் தொடரலாம். ஏனெனில் வாழ்க்கை எப்போதும் நம்மை மன்னிக்க தயாராக இருக்கிறது. நாம் மறுபடியும் தொடங்குவதற்காகவே அது காத்திருக்கிறது. அந்த அருளை மறக்காதீர்கள். இந்த கிராம்பும் உங்கள் மனதின் அன்பும் சேரும்போது உங்கள் செயல்கள் ஒரு பூஜையாக மாறுகிறது. அந்த பூஜையின் பலன் உங்கள் வாழ்க்கை முழுவதும் பரவுவதைக் காண நீங்கள் தயார் ஆக வேண்டும். தன்னம்பிக்கை என்பது வாசிப்பால் வருவது அல்ல. அது அனுபவத்தின் மூலமாகவே வலுப்படுகிறது. நீங்கள் தினமும் இந்த பரிகாரத்தை செய்வதற்கான முடிவும் அதை தொடரும் முயற்சியும் அந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கிறது. அதனால் தான் இப்போதும் இந்த வார்த்தைகளை வாசித்து கொண்டிருக்கும் நீங்கள் உங்கள் உள்ளத்தில் ஏதோ மாறிக்கொண்டிருப்பதை உணர்கிறீர்கள். அந்த உணர்வையே தொடருங்கள். அது வழிகாட்டும் ஒளி. நித்திகா தேவி உங்களை உள்நோக்கி பயணிக்க செய்கிறார். உங்கள் வாழ்க்கையின் வெளி நிலைகளை மாற்றுவதற்கு முன் உங்களுக்குள்ள அந்த பரந்த ஆழத்தை நீங்கள் உணர வேண்டும். அந்த ஆழம்தான் உங்கள் வாழ்வின் உண்மையான தளம். உங்கள் எல்லா ஆசைகளும் கனவுகளும் அந்த தளத்தின் மேல் தான் கட்டப்பட வேண்டும். அப்போதுதான் அது நிலைக்கும். இந்த பரிகாரம் அந்த அடித்தளத்தை பதைத்து விடுகிறது. அது உங்கள் மனத்தை அந்த கடினமான காலத்தில் கூட நிலைத்திருக்க கற்றுக் கொடுக்கிறது. இப்போது நீங்கள் படுக்கைக்கு செல்லும் நேரம் வந்துவிட்டது என்றால் கைகளை சுத்தமாக கழுவிக்கொண்டு கிராம்பை எடுத்து கொள்ளுங்கள். கண்களை மூடி உங்கள் உள்ளத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சுவாசத்தில் அந்த கிராம்பின் வாசனை கலந்து உங்கள் மனதை பரிசுத்தமாக்கட்டும். ஒரு வாக்குறுதியோடு தூங்குங்கள். நான் நாளை என்னுடைய வாழ்வை மேலே அழைத்துச் செல்லப் போகிறேன். அந்த உறுதியும் நம்பிக்கையும் நித்திகா தேவி உங்களுக்கு வழங்கும் பரிசாக உங்கள் வாழ்வில் பதியட்டும். நீங்கள் இன்று தூங்கும் அந்த நேரம் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான முதல்கட்டமாக மாறட்டும். உங்கள் வாழ்க்கை என்பது வெளிச்சம் தானே. அந்த வெளிச்சத்தை நீங்கள் அணைத்து வைக்க வேண்டாம். அதை வளர்த்து பரப்புங்கள். உலகம் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள். உங்களை நம்புங்கள். உங்கள் உள்ளத்தை நேசியுங்கள். உங்கள் கனவுகளுக்கு நன்றி சொல்லுங்கள். இன்று இரவிலிருந்து உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அந்த மாற்றத்துக்கு நீங்களே சாட்சியாக இருங்கள். என் தங்க பிள்ளையே, அந்த இரவில் உங்கள் தூக்கத்தில் ஒரு அமைதி பிறக்கும். அது வெறும் நிதானமான தூக்கம் அல்ல, அது உங்களுக்குள் ஒரு புதிய பிறவி எடுக்கச் செய்யும் இரவு. அந்த கிராம்பின் வாசனையோடு கலந்து உங்கள் உள்ளம் மெதுவாக பரவுகிறது. நீங்கள் கனவில் பார்த்த அந்த வீட்டை, அந்த பண வெள்ளத்தை, அந்த அமைதியான உறவை, அந்த நிம்மதியான வாழ்க்கையை நினைத்தபடி உறக்கம் வரும். ஆனால் அந்த கனவுகள் வெறும் நினைவல்ல. நீங்கள் அதை உணர்கிறீர்கள். அந்த உணர்வுகள் தான் உங்கள் நிலைத்த நம்பிக்கையின் தொடக்கக்கொட்டு. நாளை காலையில் விழித்தவுடன் சற்றே மாறிய உணர்வுடன் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை உணர்வீர்கள். எல்லாம் அதேபோல் இருப்பது போல தோன்றும். ஆனால் உங்கள் பார்வை மாறிவிட்டிருக்கும்.
இப்போது நீங்கள் ஒரு சின்ன விடையை கூட பெரிதாக பார்க்க மாட்டீர்கள். ஒரு சின்ன நல்ல விஷயத்தையும் மிகப்பெரிய திருப்பமாக காண்பீர்கள். ஏனெனில் உங்கள் உள்ளம் அதை ஏற்கும் நிலைக்கு வந்துவிட்டது. இதைத்தான் நம் முன்னோர்கள் அருள் என்று அழைத்தனர். அது வெளி உலகில் காணும் அற்புதம் அல்ல. அது உள்ளத்தில் துளிர்கொள்வதுதான் உண்மையான திருப்பு. இந்த பரிகாரம் உங்கள் செயல்பாட்டிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்று நீங்கள் பக்கத்தில் இருப்பவரிடம் மென்மையாக பேச ஆரம்பிக்கிறீர்கள். உங்கள் வழியில் ஒரு நல்ல விஷயம் நடந்துவிட்டால் நன்றி சொல்ல மனம் வந்து விடுகிறது. நீங்கள் சிரித்துவிட்டீர்கள் என்பதை உங்களுக்கே முதலில் புரியாது. ஆனால் பின் ஒரு நிமிடம் சிந்திக்கும்போது தான் நம்முள் அமைதி பிறந்துவிட்டது என்பதை உணர்கிறோம். நம் உடலில் மனதில் சுவாசத்தில் ஒரு இனிமை கலந்திருப்பது போல தெரிகிறது. அதே நேரத்தில் வாழ்க்கை சோதனைகளை நிறுத்தாது. ஆனால் இப்போது நீங்கள் அச்சமின்றி அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறீர்கள். ஏனெனில் இந்த பரிகாரம் உங்கள் உள்ளத்தில் ஒரு நிலைத்த நம்பிக்கையை வளர்த்துவிட்டது. அதை எதுவும் உடைக்க முடியாது. ஒரு நாள் ஒரு பெரிய வாய்ப்பு வரும். அது இப்போதும் வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் இதுவரை அதை நினைத்து பயந்திருக்கலாம். இப்போது நீங்கள் பயப்படவில்லை. நீங்கள் நேரில் பார்த்து அந்த வாய்ப்பை மெல்ல உள்ளிழுத்து உங்கள் வாயிலாகச் சொல்வீர்கள், நான் இதற்காகவே காத்திருந்தேன். அந்த நிமிடம் தான் உங்கள் மனதின் திருப்புமுனை. உங்களுக்கு இதுவரை சொல்லாத அந்த பரிசு, அந்த வெற்றி, அந்த மகிழ்ச்சி உங்கள் பாதைக்கு நேராக நடந்து வர ஆரம்பிக்கும். எல்லாம் ஒரு கிராம்பு பரிகாரம் செய்ததற்காக என்று யாரும் நம்பமாட்டார்கள். ஆனால் நீங்கள் மட்டும்தான் அந்த ரகசியத்தை அறிந்திருப்பீர்கள். அதில் தான் ஆன்மீகம். வெளி உலகத்தில் எல்லா விளைவுகளுக்கும் காரணங்கள் தெரியாமல் இருக்கும். ஆனால் உங்கள் உள்ளத்தில் அதற்கான முதற்கரணம் அந்த ஒரு இரவு பரிகாரம் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். நீங்கள் இந்த பரிகாரத்தை தவறாமல் செய்து வந்தால் சில வாரங்களில் உங்கள் உள்ளத்தில் ஒரு உறுதி நிரம்பி இருக்கும். நீங்கள் பேசும் வார்த்தைகள் துணிவாக இருக்கும். ஏற்கனவே பல வேளைகளில் தயங்கி தள்ளிப்போட்ட நிகழ்வுகளை இப்போது நீங்கள் துணிந்து பிடித்து விடுவீர்கள். உங்கள் வழியில் யாரும் தடையாக இருக்க முடியாது. ஏனெனில் நீங்கள் நம்பிக்கையை மட்டுமல்ல ஒருவித அப்பளவுமில்லாத பாசத்தையும் அனுபவிக்கிறீர்கள். அது உங்களின் உள்ளத்திலிருந்து வெளிப்படும் ஒரு பரவச சக்தி. உங்கள் வாழ்க்கை சுவாசிக்கத் தொடங்கும். உங்கள் உறவுகள் மேலோங்கும். உங்கள் தொழிலில் முன்னேற்றம் வரும். உங்கள் உடல் கூட இளைப்பாறியது போல் சுறுசுறுப்பாக மாறும். இது எல்லாமே ஒரே நேரத்தில் நிகழும் போல் தெரியாது. ஆனால் மெதுவாக நிலையாக வெறுமனே நடக்க ஆரம்பிக்கும். ஒரு மரத்தின் விதை போன்று. நமக்கு தெரியாமல் அது அடிப்படை வேர்களை வளர்க்கும். பின்னர் அதன் தண்டு பூத்து பழம் தரும். இந்த கிராம்பும் அப்படித்தான். இது உங்கள் வாழ்க்கையில் பயிராக மாறும் விதைதான். நீங்கள் ஒரு நாளில் இது எல்லாம் நிகழும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் மாற்றம் நிகழும். உங்கள் உள்ளம் மேம்படும். உங்கள் சிந்தனை தெளிவாகும். உங்கள் கனவுகள் மட்டும் இல்லாமல் உங்கள் திறனும் மேம்படும். ஏனெனில் உங்கள் உள்ளம் சுத்திகரிக்கப்படுகிறது. உங்கள் மனதில் எந்த சுயநலம் இல்லாத நம்பிக்கை ஏற்படுகிறது. அது தான் ஆன்மீக வளர்ச்சி. ஒரு நாள் நீங்கள் உங்கள் கடந்த வாழ்க்கையை நினைத்து பார்க்கிறீர்கள். அந்த காலத்தில் நீங்கள் இருந்த நிலையில் இந்த நிலையை நினைத்தும் பார்க்க முடியாது. ஆனால் இப்போது நீங்கள் அந்த நிலையை வாழ்கிறீர்கள். அது எப்படி நடந்தது என்று யாரும் கேட்கும்போது நீங்கள் ஒரு மெல்லிய புன்னகையுடன் ஒரு கிராம்பு தான் என்று சொல்லி விடுவீர்கள். ஏனெனில் அந்த வலிமையான மாற்றம் மிகச் சிறிய செயல்களிலிருந்து தான் பிறக்கிறது.
உலகத்தை மாற்றும் மனிதர்களும் அவர்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு சிறு திருப்பம் மூலமே அவர்கள் வலுவாக மாறுகிறார்கள். இந்த பரிகாரம் ஒரு சடங்கு அல்ல, இது ஒரு பயணம். ஒவ்வொரு இரவிலும் உங்களிடம் உங்களைப் பற்றிய உண்மை சொல்லும் பயணம். நீங்கள் யாரென்பதையும் எதற்காக பிறந்தீர்களென்பதையும் உங்கள் வாழ்க்கையின் நோக்கமென்பதையும் இந்த பரிகாரம் மெதுவாக வெளிக்கொணர்கிறது. அந்த வெளிப்பாடு தான் உங்களை பலத்தவராக மாற்றும். அந்த ஆழ உணர்வு தான் உங்கள் துன்பங்களை தாங்கும் வேராக இருக்கும். உங்கள் சந்தோஷத்தை விளைவிக்கும் செடியாக மாறும். நீங்கள் இந்த உரையை இவ்வளவு நேரம் வாசித்து வந்திருக்கிறீர்கள் என்றால் உங்கள் உள்ளத்தில் ஏற்கனவே ஒரு மாறுதல் வந்திருக்கிறது. நீங்கள் இதை அனுபவிக்க ஆரம்பித்து விட்டீர்கள். உங்களுக்குள் ஒரு ஏக்கமோ பயமோ கனவோ இருந்ததால் தான் இந்த வார்த்தைகள் உங்களோடு சேர்ந்து பயணிக்கின்றன. நிச்சயமாக அதற்கான பதில் உங்களுக்குள் உள்ளது. இந்த பரிகாரம் அதனை மேலெழுப்பும் ஒரு பொன்னான வாய்ப்பு. ஒரு நாள் வரும், நீங்கள் உங்கள் குழந்தைகளை, நண்பர்களை, உறவினர்களை பார்த்து எப்படி புதிதாக நீங்கள் வாழ ஆரம்பித்தீர்கள் என்று சொல்லத் தொடங்குவீர்கள். அது ஒரு பெரிய பிரம்மாண்டமான திருப்பமில்லை, அது ஒரு மனதின் மெளன மாற்றம். அந்த மாற்றம் தான் வாழ்க்கையின் வேரை மாற்றும். நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கனவுகளுக்கு ஏற்ப மாறி வருகிறது. நீங்கள் அதை உறுதியாக உணர்கிறீர்கள். இது முடிவல்ல, இது ஒரு தொடரும் நெடுநடையே. நாளை ஒரு புதிய நாள். அந்த நாளில் நீங்கள் மீண்டும் ஒரு கிராம்பை கையில் எடுப்பீர்கள். மீண்டும் உங்கள் உள்ளத்தை தூய்மையாக்குவீர்கள். உங்கள் கனவுகளை நினைவில் எடுப்பீர்கள். அதை நன்றி உணர்வுடன் அனுபவிப்பீர்கள். அந்த நன்றியே உங்கள் வாழ்வின் அடுத்த கதவை கதுக்கட்டும். நான் உங்களோடு இருக்கிறேன் என் தங்கமே. உங்கள் ஒவ்வொரு வெற்றிக்கும், ஒவ்வொரு சிரிப்புக்கும், ஒவ்வொரு மேம்பாட்டிற்கும் காரணமான அந்த ஒளியை நீங்கள் வளர்த்து கொண்டே போங்கள். அது எப்போதும் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது. இந்த கிராம்பு பரிகாரம் அந்த ஒளிக்கு ஒரு விளக்கை ஏற்றுகிறது. அந்த விளக்கு எப்போதும் ஜொலிக்கட்டும். இன்று இரவிலும் உங்கள் உள்ளம் அமைதியோடு கனவுகள் கனியட்டும். அந்த கனவுகள் நாளை நிஜமாகட்டும். உங்கள் காலடி எல்லாம் வெற்றி யாத்திரையாக மாறட்டும். உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் அர்த்தமுள்ள ஒளியாக மலரட்டும். இப்போது நீங்கள் தூங்கலாம் முழு நம்பிக்கையோடு. ஏனெனில் உங்கள் வாழ்க்கை மாற்றம் கண்டுவிட்டது. அடுத்த நிமிடம், அடுத்த விடியற்காலை, அது உங்கள் கைகளில் இருந்து பிறக்கப் போகிறது. அந்த விடியற்காலை வந்து சேர்ந்தது. உங்கள் கண்கள் விழிக்கிற தருணம், மற்ற எந்த நாளையும் போல இல்லாமல் புதுமையான ஒரு உணர்வுடன் இருக்கிறது. நீண்ட நாட்களாக ஒரு நிஜமான அமைதி இல்லாமல் இருந்த அந்த மனம், இன்று சற்று நேரமாக இருந்தும் மெதுவாக தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிற மாதிரியான உணர்வு. தூக்கத்தின் பின்னும் அந்த கிராம்பின் வாசனை உங்கள் சுவாசத்தில் வீசிய உணர்வும், அந்த வாசனையோடு கலந்த அந்த ஒரு வாக்குறுதியும், நான் இன்று என் வாழ்க்கையை மேலே எடுத்துச் செல்லப் போகிறேன், இன்னும் உங்கள் உள்ளத்தை கவர்ந்து கொண்டே இருக்கிறது. இதை வாசிக்கும் இப்போது கூட, நீங்கள் யாரோ ஒருவர் சொல்லிக் கொடுத்த வாழ்க்கை விதிகள், பழைய பயங்கள், தோல்விகள், மறுக்கப்பட்ட கனவுகள் என்று எண்ணங்களின் ஒரு திரள் உங்களை சூழ்ந்திருக்கலாம். ஆனால் அவை எல்லாம் நீங்கும் தருணம் வந்துவிட்டது. ஏனெனில் உங்கள் உள்ளம் மாற்றத்திற்கு தயாராக இருக்கிறது. அந்த தயாராகும் மனநிலைதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியின் தொடக்கமாகிறது. நீங்கள் ஒரு மாற்றத்தை உணர ஆரம்பித்துவிட்டீர்கள் என்றால், உங்கள் ஆன்மா அந்த மாற்றத்திற்கு உதவ தயாராக இருப்பதற்கான அறிகுறி. அப்போதே வாழ்க்கை வாய்ப்புகளை வெளிக்கொணர ஆரம்பிக்கும். அது உங்களைச் சூழ்ந்துள்ள சந்தர்ப்பங்களில் கூட தெரியும்.
ஒருவேளை உங்கள் தொலைபேசியில் வரும் ஒரு அழைப்பு, உங்கள் மனதில் எழும் புதிய சிந்தனை, கடந்த காலத்தில் உங்கள் மீது நம்பிக்கை வைக்காத ஒருவர் மீண்டும் நம்பி வருவது, இவை எல்லாம் அந்த பரிகாரத்திற்கு பிறகு உண்டாகும் சிறிய புவியதிர்வுகள். நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள். ஆனால் அந்த மாற்றம் ஒரு பேச்சால் இல்லை. அது உணர்வில் தோன்றும் உறுதியால், சிந்தனையின் தெளிவால், செயலின் ஒழுங்கால் உருவாகிறது. சில நேரங்களில் அந்த மாற்றம் வெளிப்படையாக தெரியும். சில வேளைகளில் அது மிகவும் மென்மையானதாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அதை பார்த்தவுடன் உங்கள் உள்ளம் உணரும், இது என் வாழ்க்கையில் நான் வித்தியாசமாக நடக்கத் தொடங்கிய தருணங்களின் விளைவாக இருக்க வேண்டும். உங்களுக்குள் ஒரு தெய்வீக ஒளி நிழலாக உங்களை வழிநடத்தும். அந்த ஒளி தான் உங்கள் உண்மையான வழிகாட்டி. இப்போதும் இந்த சொற்கள் உங்கள் மனதில் ஓடும் போது, நீங்கள் ஒரு முடிவிற்கு வருகிறீர்கள். இன்றைய தினம் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் நாள். நீங்கள் அதற்கான முதலெண்ணமாக, சற்றும் யாரிடமும் பகிராமல், அந்த கிராம்பை பிடித்து, சுவாசத்தின் வழியாக உங்கள் உள்ளத்தில் அதனை ஒளியாக ஏற்றிக்கொள்கிறீர்கள். மெதுவாக கண்களை மூடுகிறீர்கள். நீங்கள் யார் என்பதையும், எதற்காக பிறந்தீர்கள் என்பதையும், எப்படி ஒரு ஒளியாக வாழலாம் என்பதையும் இன்று முழுமையாக உணர ஆரம்பிக்கிறீர்கள். அந்த உணர்வோடு நீங்கள் தினமும் பயணிக்க, உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்கும் அர்த்தம் பிறக்கும். உங்கள் நம்பிக்கையே உங்கள் அதிர்ஷ்டமாக மாறும். இப்போது நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்கள், ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை.